அன்னையின் எண்ணத்திலையும் நடவடிக்கை இருந்தே இருக்கு. ஏன்னா ஒரு கரு சுமந்து இருக்கும் பொழுது ஒரு தாய் என்னென்னலாம் செய்கிறாளோ என்ன நினைக்கிறாளோ இது பூராமே அந்த சிசுவானதை கேட்டே இருக்கு. அதுதான் மறுபடியும் பிரதிபலனா செய்யறது. ஆனா பிறந்த பின்னாடி அவன் நல்லவனாவதும் தீவதாகவும் தந்தை கொடுக்கும் அறிவிலையும் ஆட்சியிலையும் இருக்கு, அன்னை கொடுக்கும் அன்பிலையும் பாத்துல இருக்கு. நிறைய பேருக்கு ஒழுங்க பாசம் இல்லைன்னு யாரும் நினைக்க கூடாது. அவர் 10 ரூபா கொடுக்க மாட்டாருன்னா அப்பா ஏதாவது நல்லதுதானே சொல்லுவாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு போனா சரி. தாய் பாசம் வெளியில தெரியும், தகப்பன் பாசம் வெளியில தெரியவே செய்யாது. தாயினுடைய சிரமம் வெளியில தெரியும்படி நடந்துப்பா, ஆனா தகப்பனுடைய சிரமம் வெளியில தெரியாதபடி நடந்துப்பா. உண்மைனா அதனால இந்த உலகத்துல தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்காங்க. ரெண்டுமே தெய்வம் தான். நமக்கு தெய்வத்தை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்றதால தாயையும் தகப்பனையும் கடவுள் படைக்கிறாங்க. உண்மைதான். ஏன்னா பாலூட்டு மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். என்னைக்குமே தகப்பே நல்ல வழியில தான் எடுக்க சொல்லுவார். அதனாலதான் தாயோட அறுசுவை உணவு போயிருந்தாங்க. தாய் இழந்தால் அறுசுவை உணவு தான் போகும், தந்தை இழந்தால் அறிவு போயிடும், உடன் பிறந்த சகோதரர்களை இழந்தால் தோல் வலிமை போயிடும், பெற்ற பிள்ளைகளை இழந்தால் செல்வம் போயிடும். இப்படி எல்லாமே போகும் போகும் சொல்லுவாங்க. கடைசியில் என்ன சொன்னாங்க பாருங்க, சம்சாரம் போச்சு சகலமே போச்சு அப்படின்னா சகலமே போச்சு. நல்ல விஷயம் தான். அப்பா கேட்டு கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்பா நல்ல விஷயமா இருந்தா கொடுத்தாகணும். இன்னைக்கு நல்ல விஷயத்துக்கு யாரு கேட்கிறா? நல்ல விஷயத்துக்கு விட கெட்ட விஷயத்துக்கு தான் அதிகமா கேட்கிற மாதிரி இருக்கு. அதனால தகப்பேன் கொடுக்காம இருக்கிறத, கொடுத்து கெட்ட பேர் எடுக்கிறத விட கொடுக்காமலே கெட்ட பேர் எடுத்துடலாம் இல்லையா? இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ஒரு பிள்ளை, நான் ஒரு தாயா இருக்கிறேன். என்னோட நீங்க கேட்குறீங்க மானுன்ற ஒண்ணு. இந்த மான் கேட்கும் பொழுது மான் இல்லைன்னு சொன்னா நீங்க சோழன் போயிருவீங்களா? மேற்கொண்டு பேசி நிக்கதானே போறீங்க. அப்ப நீங்க பிடிவாத பிள்ளை அப்படின்றத இந்த இடத்துல காட்டுறீங்க இல்லையா? ஏன்னா பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க, மருந்து இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. இப்ப நீங்க தாயின் ஸ்தானத்துல இருந்து நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, தாய் ஒரு நல்ல விஷயத்தானே சொல்றாங்க அப்படின்னு நான் கேட்டு போயிருக்கேன். இப்ப நான் தேடி வந்தது, நான் வந்தது வேட்டைக்கு பிடிக்க வந்தது ஒன்ன பிடிக்காம நான் போறது இல்லை. என்னைய பிடிக்கிறவங்க உன்னை ஊனா என்றால் எங்கே போடுறது? ஊனா அந்த ஊனாவா இருந்தாலும் சரி, ஓனாவா இருந்தாலும் சரி, ஓனாவுக்கு மகத்துவம் இருக்கு, ஊனாவுக்கு மகத்துவம் இருக்கு. அவன் இந்த இடத்துல நான் போட்டது இருந்தாலும் சரி, மருத்துவம் இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே எல்லா சிறப்பு உண்டு. இப்ப என்ன தேவைப்படுது? மருத்துவம் தேவைப்படுதா, மகத்துவம் தேவைப்படுதா? நான் என்ன சொல்றேன், மருத்துவம் தான் தேவைப்படுது. அதான் கேட்டேன். மருத்துவம் தேவைப்படுது, மகத்துவத்தோடு பார்த்தா பாத்தீங்களா? அதுதான் பாசம்ன்றது. கஷ்டம் சிரமத்தை பார்த்து இதுக்கு தாங்க நீங்க சொன்னீங்களே, மனைவி இழந்தால் சகலம் போச்சு. கணவனோட மகத்துவத்தை பத்தி இல்ல வாழ்க்கை. அதனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழணும், ஒருவருக்கொருவர் ஒட்டிக்கிட்டு வாழணும். தானே வாழ்க்கை சிறக்க இல்லாம ஒரு அழகா பேசுறீல்ல, அதவரா பேசுறீல்ல, அதெல்லாம் சரி. இந்த குட்டியை பிடிச்சு கொடுத்தாங்க. குட்டி இல்ல, ஒரு குட்டி என்ன சொல்றது, குட்டியே இங்க இல்ல. எவ்வாறு சுற்றி வரைக்கும் வேலி, ஒரு வழி பாதை. இந்த துணைக்கொலைக்குள்ள மனிதர்கள் வரலாம், மிருகங்கள் வர வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துக்கு மான் இருக்குன்னு நம்பிக்கையோடு நீங்க நின்னீங்கன்னா வெறுங்கையோடு தான் போவீங்க. அதாவது முருங்கையை நெட்டவே வெறுங்கையோட போவான்னு சொல்லுவாங்க. வெறுங்கையோட போவானா அப்படின்னு கேட்கக்கூடாது, வெறுங்கையோடு போவான். முருங்கையை நட்டால் வெறுங்கையோட போவான். அதுக்காக முருங்கை மரத்தை விளைய வச்சவன், முருங்கைக்காய் விளைய வைக்கிறவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு அர்த்தமா? அது கிடையாது. இந்த முருங்கைக்காயில் இருக்க கீரை, காய், பூ அனைத்துமே மனிதனுக்கு தேவையான அந்த இரும்பு சத்தை கொடுக்கக்கூடிய பொருள். ஆக அந்த முருங்கையை பயன்படுத்தி சாப்பிட்டு வந்தா என்னைக்கும் பலமூன காலத்திலயும் வயசானால கம்பு ஊட்டி நடக்கக்கூடிய அவசியம் இல்ல, வெறுங்கையை வீசி போகலாம். அதனாலதான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போகலாம். அதே மாதிரி நம்பிக்கையை விட்டவன் வெறுங்கையோட போக மாட்டேன். நான் நம்பிக்கையோட வந்திருக்கேன். ஏன்னா நம்பிக்கையில எத்தனை வகை இருக்கு? 4 இருக்கு. என்னென்ன? அதாவது தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, அவநம்பிக்கை, மூடநம்பிக்கை. எது வேணும், எது இருக்க கூடாது. நமக்கு தன்னம்பிக்கை வேணும், பிறகு தெய்வ நம்பிக்கை என்பது. நாளை காலையில் இந்த கணை எடுக்கும் பொழுது தாய் தந்தையை வணங்கிட்டு, இறைவா நான் போகும்படி இன்று சிறைக்க வேண்டும் என்று தெய்வ நம்பிக்கையோடையும், கட்டாயம் நான் தோல்வி அடைந்து வரமாட்டேன் என்று என் தன்னம்பிக்கையோட வந்திருக்கிறதுனால வெறுங்கையோட போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. வெறுங்கை அதாவது அடிச்சு வளர்க்காத புள்ளையும், ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும், முறிச்சு வளர்க்காத மீசையும், முறுக்கி வளர்க்காத மீசையும் நல்லா வந்ததா சரித்திரமே கிடையாது. உங்களை அடிச்சு வளர்க்கல, அதனால நீங்க இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறீங்க. யாரு? பஞ்சத்து வேட்டையாடிக்கல பரம்பரையாவ? நான் பரம்பரை வேட்டைக்காரன். பரம்பரையா என்ன பிடிச்சிருக்கீங்க? ஒரு மாங்குடி பிடிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு மாங்குடி பிடிச்சு வச்சிருக்கீங்க? ஆமா. அதனால நீங்க பரம்பரை வேட்டைக்காரரா? தெரியாம எல்லாரும் வேட்டைக்காரங்க. என் குடும்பத்தை அனைவரும் வேட்டையாடினவங்க. உங்க குடும்பத்துல? ஆமா. குடும்பத்துல மட்டும் ஆடினா பரம்பரையா ஆடி வந்திருக்கணும். என்ன பரம்பரை? ஆமா, பரம்பரைனா என்ன? முதல்ல பரம்பரைனா என்ன?
பரம்பரைன்னா நம்ம இருக்கிறோம்னா நம்ம தந்தை, தந்தையோட தந்தை, தந்தை அவரோட தந்தை, அவரோட தந்தை, அப்படி போனா பரம்பரை. 7 தலைமுறை கொண்டது ஒரு பரம்பரை. ஆமா ஆமா. இப்ப நீங்க பரம்பரையா இருக்கீங்களா எப்படி? ரசிகலவா என்னன்னு பக்கத்துல வரக்கூடாது, இல்லமா போயிடும். அண்ணன் தம்பி நான் ரொம்ப நாள் சொல்லிருக்கேன். அழகான பெண்கள் அண்ணன் கூப்பிட்டா எனக்கு அடிமை வலிக்குது. அழகான பெண்கள் தானே நான் கூப்பிட்டா நீங்க உங்களுக்கே வலிக்குது. இதுவே ஒரு அடக்கம் நிறுத்திலா அடக்கடவுளே. அப்ப நீங்க மாட பிடிக்கல, பொம்பளை காலை பிடிக்கத்தான் வந்திருக்கீங்க. பொம்பளை காலை நாய் பிடிக்கிறேன். காரியாவணும்னா கழுத காலை பிடிக்கிறாங்க. கழுத காலை போய் பிடிக்கலாம். கழுதன்னா அழகான பெண்ணு தானே. அப்படி நீங்களா சொல்லிக்க வேண்டியதா? நீங்க தானே கழுத அழகு தையினா பெண்ணு. ஆமா கழுத அழகு. ஆமா கத்த விடாதீங்க. ஆமா சரி இருக்கட்டும். மாந்தடி இருக்கீங்க. பரம்பரையா வேட்டையாடுற ஒருவர். உங்க அப்பாவோட உங்க அம்மாவோட உங்க அண்ணன் தம்பி எழுது அத்தனை பேரும் வேட்டையாடி இருக்காங்க. நீங்க ஏற்கனவே ஒரு மாணவரை பிடிச்சிருக்கீங்க. எங்க இருந்து வரீங்க? நானா கல்லுக்கு மாமலை. மானம் திருமுறை எங்க பாத்தீங்க? இங்கதான் கையை முடிச்சு ஒடிச்சு. ஏன் வெண்டாக்கா ஒடிக்கணும் முடிச்சு முடிஞ்சா என் விரல ஒடிச்சு பாக்குறது. தள்ளி வைக்கிறீங்க. தள்ளி வையா விரல கிட்டு. அதனால வீடு வரேன். நான் என்ன சொல்றேன், மான் நீங்க இங்க வா பார்க்க வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துக்கு மான் வராது. இது என்ன காடு? முல்லைவனம். முல்லை காடா? முல்லைவனம் சொல்லுவாங்கல்ல, முல்லைவன காடு. காடு சார்ந்த பகுதி பக்கத்துல தான் இருக்கு. அங்க போனீங்கன்னா ஒரு மான் இல்ல 1000 மான் பிடிக்கலாம். கண்ட மான பிடிக்கிறான் பாருங்க. அவன்கிட்ட சொல்லணும் பக்கத்துல போய் 1000 மான்ல பிடிக்கும். நீங்களும் கண்டமானவரே பிடிக்க வந்திருக்கீங்க. கண்டமான பிடிக்கிறது இல்ல, நான் கண்டமான மட்டும் பிடிக்கிறேன். கண்டமானா பிறகு அதை திரும்ப கண்டமான். அந்த கண்டமான பிடிக்கும். அதெல்லாம் கண்ட வேலை பேசணும். இந்த கண்ட வேலை தான் அதை பேசுறீங்களா? என்னட்ட பேசக்கூடாது அதெல்லாம். வேற யார்கிட்ட பேசுறது? நீங்க தானே இங்க வந்திருக்கீங்க. என்கிட்ட தான் பேசுனேன். உங்ககிட்ட தான் பேசுறேன். கொஞ்சம் அடி மனசுல பயத்தோட பேசுறேன். கை நீட்டி பேசுற ஆம்பளையே பிடிக்காது. நான் மட்டும் தான் கை நீட்டி பேசுறேன். எங்க நீட்டி அடக்கி வாசிங்க. போட்டு விரல ஒடிச்சிருந்துருவேன். வாய் பிடிங்க. எங்க தெரியும்ல, விரல உடைச்சிருந்துட்டு போயிருவேன். எங்க உடைங்க? எது இதுக்கு பேரு அவரால் வடக்குறாரு. நான் ஏன் வடக்கு போறேன்? உடைங்க. உடைக்க முடிக்க தைரியம் இருந்தா உடைங்க. எனக்கு வழியில எடுக்க, அதான் வழியில கண்டாலும் எடு. உடையவர்கள் கேட்கும் பொழுது கொடுத்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி கொடுக்க முடியும்? பேர்ல வாழ்றேன். இது போறோம். இந்த பணப்பைன்னு சொல்லாத, பணப்பை புரியுற மாதிரி இவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா அந்த மணி பர்ஸ் கிடக்குன்னு வச்சுக்கோங்களே. எடுக்கிறீங்க. ஒருத்தர் வந்து கேட்குற அந்த கலை மட்டும் கேட்குறேன், அக்கா அனிதாக்கா என்னோட பர்ஸ் தான். நீங்க எப்படி கொடுத்துருவீங்க? அதை எடுத்ததுமே சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அது அவருக்கு உரியதுதானா என்பதை என்ன இருக்கும் சோதனை பண்ணி பார்க்கணும். இதுல என்ன வச்சிருக்கீங்க? அதாவது அடையாளம் கேட்போம். கேட்டுருவோமா? அடையாளம் தான். ஆமா அடையாளம் தான் கேட்போம். இல்லையாப்பா அதுதானே உண்மை. ஒருத்தவங்க மாடு வந்து வழி தவறி வேற இடத்துக்கு போயிடுச்சு. ஒரு வீட்டுல கட்டி வச்சிருக்காங்க. எத்தனை பேர் அந்த மாட்டு காசு கூட தேடி வரலாம். இருந்தாலும் மாட்டுக்குரியவர் வந்து கேட்கப்படுதேப்பா என்ன நேரம் எப்படி இருக்கு அந்த மாடு? அடையாளம் கேட்டுருக்கு இல்லையா? அது போல கேட்டுதான் கொடுப்போம். எதா இருந்தாலும் இப்ப சிங்கராஜா வந்திருக்கு அப்படி மான் தேடி மாடு அப்படின்னு அடையாளத்தை கேட்ட முடியுமா? நோகாம நொங்குன்னு நீங்க பாக்குறாரா இல்லையா? 10 மணில இருந்து எவ்வளவு சிரமப்பட்டு முடியாதோட நின்று என்ன கத்தி பேச முடியல, பாட முடியல. இருந்தாலும் அந்த உடம்பு சரியாதோட நின்று நான் என் அண்ணன் என் தோழி எல்லாருமே நின்று எங்களுக்குரிய வேலையில பார்த்து என் அன்னைக்கு 4 பேர் இந்த இடத்துல உழைச்சு நிக்கிறோம். வந்து அந்த 5-6 மணி நேரத்துல சிங்கராஜா தூக்கி கொடுத்துடணுமா மானை ஒட்டச்சு போய் ஓடிடுது. எதை? அப்பா மானை மண்டே. சரி, பெண்கள் வந்து எப்பவுமே எனக்கு அழகான பெண்கள் எது பேசினாலும் கோபப்படும். அழகான பொம்பளை இல்ல, மொத்தத்துல பொம்பளை பேசினாலே கோபம் வராது போல. அப்படி கிடையாது. எல்லாரும் பெண்கள் எல்லாம் பெண்கள் ஆயிடலாமா? எல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால இவ்வளவு விவரமா பேசுறீங்க, இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே. இந்த குட்டியை காமிச்ச பிடிச்சு போயிருல. காமிச்சா போயிருவீங்களா? பிடிச்சிட்டு போயிருவேன். நிறைய மயிர் சொல்லலாம் தெரியுது. நான் கேட்டது குட்டி. பன்னிக்குட்டியை காமிக்கவா? பன்னிக்குட்டி இங்க இருக்காது. இருக்கு. பரவாயில்லையா? அடையாங்க சும்மா இல்லாத இடம் பார்த்து தேடி வந்துட்டு கடைசியில் பேச்ச வெட்டியா. சரி, மாட்டேடி வந்திருக்கீங்க. வெள்ளிமலையில இருந்து நீங்க சொல்ற கழுகுமா மலையில இருந்து இந்த வேலிமலை சார்பு வரமாக மான பார்த்தேன்னு சொல்றீங்களே. பட்சத்துக்கு வேட்டையாடில பரம்பரையா வேட்டையாடுறீங்களான்னு கேட்டதுக்கு பரம்பரையா வேட்டையாடுறேன்னு சொல்றீங்களே. பரம்பரையா வேட்டையாடுறவருக்கு இந்த மானை பார்த்த மாத்திரத்தில் அது போக்கு முதல்ல தெரியணும். இந்த மானுடைய போக்கு என்ன, இதை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற விதிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பிடிக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்கு. குழி வெட்டி பிடிக்கலாம்,
வலை விரிச்சு பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், கையில உள்ள கடை கொடுத்து மான பிடிக்கலாம். ஏன் அந்த ரீதியில பிடிக்கல? மனசாட்சியோட பேசணும். மனசாட்சி நிறைய இருக்கிறனாலதான் பேசுறேன். நான் மானோட மகத்துவம் சொல்லும் பொழுது அது என்ன சொன்னேன்? கடை கொடுத்தா காயம், வலை விரிச்சா ஆட்டம், குழி பறிச்சா அது காலுக்கு ஊனம். ஊனமாக அழகான மான்குட்டிய அடிச்சு பிடிக்கவே என்ன இல்லாம நினைக்கல. அதெல்லாம் அவசர செஞ்சு பிடிக்கலாமா? ஏன்னா வேட்டையாடுறதுல ஒரு 3 விதம் இருக்கு. சில பேர் கொம்புக்கு ஆசைப்படுவாங்க, சில பேர் தோலுக்கு ஆசைப்படுவாங்க, சில பேர் இந்த மாமிசன் இறைச்சிக்கு ஆசைப்படுவாங்க. இந்த கொம்பை கொண்டு என்ன பண்ணுவாங்க? இந்த கொம்பை கொண்டு அரண்மனைகள்ல வருவது. இந்த அரண்மனைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அழகு பொருளாக வச்சுக்கிறதுக்காக கொம்புக்கு ஆசைப்படுவாங்க. இந்த தவம் இருந்து பூஜை செய்வதற்காக தோல் எடுத்து கொண்டே அதில் அமர்ந்து தவம் செய்யலாம் அப்படின்றக்காக தோலுக்கு ஆசைப்படுவாங்க. இதுல வெறும் இந்த அசைவ வேடுவர்கள் கறி சாப்பிட்றதுக்காக மாமிசத்துக்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் மொத்தமாக சேர்த்து கொண்டு போகணும்னா பிரபனை. செவந்த குட்டி
சில பேர் மானுடைய கொம்புக்கு ஆசைப்படுவது உண்டு, சில பேர் மானுடைய அந்த தசை கூட ஆசைப்படுவது உண்டு. நீங்க எதுக்கு ஆசைப்பட்டு தேடி வந்தீங்கன்னு தெரியல, மொத்தத்துக்கு உயிரோட கொண்டு போல. அதனால நீங்க தேடி இந்த மானுக்கு அடையாளம் கொடுத்தா சொல்லுங்க.
எதுக்கு தெரியும்? தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போல் இருந்தது உன்னை எந்த போது, என் கண்ணை கண்ணை கொண்டாய் போது, யாரை கொட்டி கண்ணை கண்ணை கண்ணோட்டது. இல்ல அதை செய்ய செய்யன்றாரு. பான் தேடி வரலையா? என்னதான் தேடி வந்தாரா? நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அது புண்ணாளிகளாக பாடினது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதனால நீ என்ன கழுத காம்போதி ராகத்தில் ஒரு பாட்டா பாடி. ஆமா, மனப்படை தேடுமை நினைப்பதற்கு உண்மை நடப்பதற்கு இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் தர வேண்டும் இறைவா. நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் 16 செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வரத்தையும் தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தில் முதலிடத்தை கொடுத்து வையகத்துள்ள வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சமேத இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளுக்கு பொறுப்பு மக்களுக்கும் விழாவினை சீரிடம் சிறப்பிடம் ஏற்பாடு செய்த விழா குழுக்களுக்கும் நன்றியை தெரிவித்து
கொண்டு ஒளிவொலி அமைத்த தென்றல் ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் நாடக அமைப்பாளர்கள் தொந்தலுங்கத்தை சேர்ந்த அருமையினார் செல்வம் அவர்களுக்கும் கலைமூர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.